ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட்டோட உங்ககிட்ட நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இது வந்து டபுள் கா மீட்டா, ஷாஹி துக்குடான்னு கூட சொல்லுவாங்க. இது செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் இது அவ்வளோ சுவையாக சூப்பராக இருக்கும். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வெளியே ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெல்லாம் போகும்போது இது வந்து கொடுப்பாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் இது செய்கிறது அவ்வளோ ஈஸிங்க. முன்னாடி ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் ஒரு கப்பு பால் ஊற்றிட்டு இது நல்லா பாதி அளவுக்கு அது வந்து இதாகிற வரைக்கும் அப்படி பாயில் பண்ணிட்டே இருங்க. இப்போ இதில் ஒரு கப் சர்க்கரை போட்டு அது வந்து நல்லா ரப்டி மாதிரி, அப்படின்னா பால்கோவாக்கும் அவ்வளோ திக்கும் ஆகக்கூடாது, கொஞ்சம் ரப்டி மாதிரி கொஞ்சம் ஆகிற வரைக்கும் பாயில் பண்ணிட்டு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப்பு சர்க்கரை 1.5 கப் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கரையிற வரைக்கும் கரைச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெட் இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி வச்சுக்கோங்க. சைட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இது நெய்யில் இல்லைன்னா எண்ணெயில் பொரித்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அப்போ தான் ஸ்வீட்டு சுவையாக இருக்கும். இப்போது இதுவும் ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கிற சக்கரை பாகத்தில் இந்த ப்ரெட்டு ஒரு வாட்டி முக்கி எடுத்து வச்சுக்கணும். அப்படியே சோக் பண்ண வேணாம், சும்மா ஒரு வாட்டி இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட்டு துண்டுலும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதெல்லாம் நல்லா ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ரப்டி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது இது மேலே அப்படியே ஊற்றிடுங்க. இந்த ஸ்வீட் மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா தூவிட்டிங்கன்னா சூப்பரான ஷாஹி துக்குடா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.